வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஜூன் 4ஆம் தேதி அண்ணாமலை அண்ணனுக்கு பர்த்டே. நம்ம சேனல் சார்பாக அண்ணனுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனலுடைய ஃபாலோவர் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணனுக்கு. அண்ணன் எந்த முடிவு எடுத்தாலும் கடவுள் பக்கபலமாக இருப்பார், கடவுளுடைய ஆசி எப்போதுமே அண்ணாமலை அவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று புதிய தலைமுறை மட்டும் சொல்லியிருந்தாங்க, அண்ணாமலை அவர் எடுத்த முடிவில் உறுதியாக இருக்காரு, சமாதான முயற்சி எல்லாம் தோல்வி அடைஞ்சிருச்சு, புதிய கட்சி புதிய பாதை அப்படிங்கிறதுல திட்டவட்டமாக இருக்காரு அண்ணாமலை அப்படின்னு புதிய தலைமுறை மட்டும் சொல்லியிருந்தாங்களே. இன்னைக்கு எல்லா தமிழக மீடியாக்களும் செய்தி வெளியிட்டிருக்காங்க காலையில். அதில் தினத்தந்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தினத்தந்தியுடைய நிருபருக்கு அண்ணாமலை பிரத்யேகமாக பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த நிருபர்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அண்ணாமலை, புது கட்சி தொடங்க முடிவெடுத்திருப்பதாக சொல்லியிருக்காராம். தமிழகத்தை மையப்படுத்திய மதசார்பற்ற இளைஞர்களை மையப்படுத்திய கட்சியாக எனது கட்சி இருக்கும் அப்படின்னு தினத்தந்தி நிருபருக்கு அண்ணாமலை பிரத்யேக பேட்டி அப்படின்னு ஒரு போஸ்ட் வைரலாக ஷேர் ஆகுது. அடுத்து நியூஸ் 18, நியூஸ் 7, தந்தி டிவி எல்லா தமிழக மீடியாக்களும் இதே தான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அண்ணனுக்கு பர்த்டே, டெல்லியில் இருக்காரு, பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டிருக்காரு. பிரைம் மினிஸ்டர் மோடியை சந்தித்து அவர்கிட்ட ஆசி வாங்கிட்டு நாளை தமிழகம் திரும்புகிறாரு, நாளை புதிய கட்சி தொடர்பான அறிவிப்பை வெளியிடுறாரு அப்படின்னு தமிழக மீடியாக்கள் சொல்கிறாங்க. உண்மையாக இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். டெஃபினட்டாக அண்ணாமலை அவருடைய பிறந்தநாள் பரிசாக அவருடைய ஃபாலோவர்ஸுக்கு கொடுக்கறதா இருக்கும். இதை விட ஒரு பிறந்தநாள் பரிசு அவருடைய ஃபாலோவர்ஸுக்கு அண்ணாமலை கொடுக்க முடியுமா? அதனால் ஆல் ஐஸ் ஆன் அண்ணாமலை அண்ணா. இன்னைக்கு ஹோம் மினிஸ்டர் பாஜகவுடைய தேசிய தலைவர் நிதின் நபீன் அவர்கள் இவங்க 2 பேருமே டெல்லியில் இல்லை, அவுட் சைட் டெல்லியில் இருக்காங்க. அதனால் இன்னைக்கு அமித்ஷாவையோ நிதின் நபீன் அவர்களையோ அண்ணாமலை சந்திப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சில மீடியாக்கள் என்ன போடுறாங்கன்னா, மறுபடியும் அண்ணாமலை கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த நிதின் நபீன் அமித்ஷாலாம் முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு நியூஸ் போட்டுக்கிருக்காங்க சில மீடியாக்கள், குறிப்பாக டைம்ஸ் நவ் மாதிரியான மீடியா. ஆனால் 2 பேருமே டெல்லியில் இல்லை. ஆக இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடியை சந்திப்பதற்கு மழை நேரம் கேட்டிருக்காரு. இந்த சந்திப்பு நடக்கிறதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மோடி மேலே மழை எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். அதை நான் தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சந்திப்பின் போது தன்னுடைய பிறந்த நாளுக்கு மோடி கிட்ட ஆசி வாங்கின மாதிரி இருக்கும். புதிய கட்சி தொடர்பான தன்னுடைய நிலைப்பாடை மோடி கிட்ட சொல்லி ஆசி வாங்குறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற இதன் அடிப்படையில் தான் டைம் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. பார்க்கலாம், தமிழக மீடியாக்கள் சொல்கிறது இதாவது நடக்குதாங்கிறத பார்க்கலாம். நடந்தால் சந்தோஷம்தான். அடுத்தது நடக்கக்கூடிய மாநிலங்களவை தேர்தலில் டிவிகே உடனடியாக ஒருத்தர ராஜ்யசபா எம்பியாக வாய்ப்பு கிடைச்சிருக்கு. டிவிகே என்ன பண்ணிட்டாங்க, காங்கிரஸுக்கிட்ட கொடுத்துட்டாங்க. காங்கிரஸ் டிவிகே கொடுத்த ராஜ்யசபா சீட்டில் காங்கிரஸ் இப்போ வேட்பாளரை அறிவிக்க போகிறாங்களாம். ஜெயிச்சது 5 சீட்டு. இந்த 5 சீட்டை வச்சு காங்கிரஸ் எவ்வளவெல்லாம் கறக்க முடியுமோ அவ்வளோ கறந்துட்டு இருக்காங்க. அமைச்சர் பதவி, ராஜ்யசபா சீட்டு, 28 தொகுதியில் போட்டிட்டாங்களே. அப்போ திமுக கிட்ட ஒரு ராஜ்யசபா சீட்டை கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. ஆக ஏணி சின்னத்தில் ஒரு குத்து, தென்னமர சின்னத்தில் ஒரு குத்துங்கிற மாதிரி திமுக கிட்ட இருந்து கேட்டு பெற்ற ஒரு ராஜ்யசபா சீட்லையும் ஆளை போட்டுட்டாங்க. இப்போ டிவிகே கிட்ட இருந்தும் ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்டு வாங்கியிருக்காங்க. இதனால தான் மோடி சொல்கிறாரு, அதிகாரத்துக்காக ஒரு கட்சியில் ஒட்டுண்ணி மாதிரி கூடவே இருந்து அதிகாரத்தை அனுபவிக்கிறது தான் காங்கிரஸுக்கு வேலை. இவ்வளவு நாள் திமுக கிட்ட ஒட்டுண்ணி மாதிரி இருந்தாங்க. இப்போது அதிகாரம் திமுக கிட்ட இருந்து வேற ஒருத்தருக்கு தாவணிச்சு அப்படிங்கிறத கேள்விப்பட்ட ஒரு நாளுக்குள்ள அந்த பக்கத்து தாவிட்டாங்க. இப்போ தாவேக்காவுக்கு ஒட்டுண்ணியாக மாறிட்டாங்க காங்கிரஸ் அப்படின்னு மோடி சமீபத்தில் பேசியிருந்தாரு. அதை நிரூபிச்சுட்டு வராங்க பாருங்க காங்கிரஸ் அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. பாஜக காங்கிரஸ் இடையே பெரிய பஞ்சாயத்து வெடிச்சிருக்கு. 3வது முக்தார், திருச்சி சூர்யா 2 பேரும் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு யூடியூப் சேனல் அப்படிங்கிற பேரில் கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறது அவதூறு பேச்சு கிடையாது, ஆபாச பேச்சு, இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. சமீபத்தில் பாஜகவை சேர்ந்த அலிசா அப்துல்லா இருக்காங்களே, அவங்கள பற்றி மிக மோசமாக பேசியிருக்காங்க. அலிசா அப்துல்லா என்ன பண்ணியிருக்காங்க, சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. இந்த புகாரின் அடிப்படையில் இப்போ திருச்சி சூர்யாவை காவல்துறை கைது பண்ணியிருக்கு. முக்தாருக்கும் வலைவீச்சு அப்படின்னு சொல்லப்படுது. முக்தாரும் கூடிய விரைவாக சிறைக்கு போக போகிறாரு. 2 பேரையும் குண்டாசில் உள்ள தள்ளுங்க. ஏன்னா இந்த 2 பேரும் தொடர்ந்து இது மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தடவை தப்பு பண்ணால் குண்டாசு தேவையில்லை. ஆனால் தொடர் குற்றங்கள் லாஸ்ட் 2-3 வருஷமாக இவங்க பேசாத ஆபாச பேச்சு கிடையாது. ஆதாரமே இல்லாமல் ஒரு பெண்ணுன்னு பார்க்காம
அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும் அப்படின்னு பார்க்காம அவ்வளவு தரக்குறைவாக மோசமாக பேசுறது 18+. பிடிச்சி குண்டாஸில் போடுறது தான் கரெக்டான முடிவாக இருக்கும் அப்படின்னு ஃபீட்பேக்ஸும் வருது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.